நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இவர்தான் முன்னாள் சாத்தான் வழிபாட்டாளரான மிஸ்டர் ஜான் ரமிரஸ். இவர் தனது சாட்சியை பல வீடியோக்களில் கூறியிருக்கிறார். இவர் எப்படி சாத்தானுடன் நெருங்கி இருந்தார், அதன் பின்பு இயேசு இவரை எப்படி மீட்டெடுத்தார் என்பதைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சாட்சியை கடைசி வரையும் கேளுங்கள். என் பெயர் ஜான் ரமிரஸ். நான் நியூயார்க்கில் உள்ள பிரான்சில் வளர்ந்தேன். என் அப்பா சாண்டிரியா மத வழிபாடு மற்றும் ஆன்மீகத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார். சாண்டிரியா மத வழிபாடு என்பது முதலில் கியூபாவில் தோன்றியது. அங்கு அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட மேற்கு ஆப்பிரிக்க எருபா என்ற இன மக்கள் தங்கள் பழைய தெய்வங்களை கத்தோலிக்க மத புனிதர்களுடன் இணைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஒரிஷாஸ் என்று அழைக்கப்படும் ஆவிகளையும் சக்திகளையும் வழிபடுகிறார்கள். அவர்களின் வழிபாட்டில் இசை, நடனம், விலங்குகள் பலி, ஆன்மா பிடித்தல் போன்றவை நடக்கின்றன. பின்னர் கியூபா மக்கள் அமெரிக்கா சென்றபோது அந்த மதம் அமெரிக்காவிற்கும் பரவியது. சொல்ல போனால் இது பிசாசின் வழிபாடே என்று சொல்லலாம். அது மட்டும் அல்ல, என் அப்பாவின் பக்கம் சூனியக்காரர்கள் மற்றும் மந்திரவாதிகளின் குடும்பத்திலிருந்து வந்தது. என் அப்பா வழி உறவினர்கள் அனைவரும் சூனியக்காரர்கள். நாங்கள் ஒரு சூனியக்காரரின் தெருவில் வசித்தோம். எங்களுக்கும் சாத்தானுக்கும் நேரடியாக ஒப்பந்தம் இருந்தது. நான் எனது தந்தையுடன் உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் என் தந்தையோ வன்முறையில் ஈடுபட்டார். அவரிடம் அன்பும் இல்லை, இரக்கமும் இல்லை. அவர் மது போதையில் வந்து தினமும் என் அம்மாவை அடிப்பதை நான் பார்த்தேன். அவர் இறந்து விட்டால் நல்லா இருக்கும் என்று நினைத்த நாட்களும் உண்டு. எனக்கு 8-9 வயதாக இருக்கும்போது நான் கதவுக்கு அருகில் நின்று அவர் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பேன். அறையில் பிசாசை வழிபடுவதற்கு செல்வார். பிசாசு அந்த அறைக்குள் வருவதை என்னால் பார்க்க முடியும். என் அப்பா அவனை வணங்குவார். பிசாசு பாஷையில் பேசுவார். அவர் பூக்களை பறித்து மெழுகுவர்த்தி ஏற்றி தண்ணீர் வைப்பார். இப்படித்தான் என் அப்பா பிசாசை வழிபட்டார். நான் சிறுவனாக இருக்கும்போது நான் ஒரு பள்ளி மைதானத்தில் என் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பாஸ்டர் வந்தார். ஒரு இசைக்குழுவும் வந்தது. அவர்கள் பாடல்களை பாடினார்கள். மக்கள் பள்ளி மைதானத்தில் கூடினார்கள். அது ஒரு அற்புதமான சூழல். அங்கே ஒரு ஆச்சரியமான மகிழ்ச்சி இருந்தது. நான் ஒரு உடைந்த குடும்பத்திலிருந்து வந்தவன். மேடையில் இருந்த பாஸ்டர் ஒரு பைபிள் கதையை பற்றி பேசினார். கடவுள் அனைவரையும் எப்படி நேசிக்கிறார் என்பதை பற்றி பேசினார். முதல் முறையாக எனக்கு அதில் ஆர்வம் ஏற்பட்டது. நான் மிகவும் ஈர்க்கப்பட்டேன். ஒருவேளை கடவுள் என்னை நேசிக்கிறாரோ, கடவுளுக்கு நான் தேவைப்படுகிறேனோ, கடவுள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் உதவ விரும்புகிறாரோ என்று நான் நினைத்தேன். இதுதான் முதல் முறையாக நான் ஒரு அளவிட முடியாத அன்பை உணர்ந்தேன். அதை விவரிக்கவே முடியாது. அந்த பாஸ்டர் மேடையிலிருந்து இறங்கி வந்து மக்களுக்காக பிரார்த்தனை செய்து அவர்களை தொட்டு கொண்டிருந்தார். அப்போது நான், இப்போது என் முறை, அவர் என்னை இப்போது தொடுவார் என்று நினைத்தேன். இயேசு என்னை ஏற்றுக்கொள்வார். இயேசு எனக்கு அன்பு என்றால் என்னவென்று காட்டுவார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த பாஸ்டர் என்னை தாண்டி கடந்து சென்றார். அவர் என்னை தொடவே இல்லை. என் மீது கைகளை வைக்கவே இல்லை. அவர் வரிசையில் சென்று என்னிடம் வந்தபோது என்னை தாண்டி வேறு ஒருவரை தொட்டார். அப்போதுதான் நான், இயேசுவும் என்னை நேசிக்கவில்லை, என் அப்பாவும் என்னை நேசிக்க மாட்டார். நாங்கள் ஒரு உடைந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். என் அம்மா அடிபடுவதையே இயேசு விரும்புகிறார். நானும் என் சகோதரர்களும் பசியோடு படுக்க செல்வதையே இயேசு விரும்புகிறார் என்று நினைத்தேன். எனவே இந்த இயேசுவும் என் அப்பாவை போன்றவர்தான், எந்த வித்தியாசமும் இல்லை என்று நினைத்தேன். எனவே நான் உடைந்த மனதுடன் சோகமாக வீடு திரும்பினேன். ஒரு வாரம் கழித்து நான் பள்ளி மைதானத்தில் என் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த போது, அப்போது ஏதோ கீழே விழுந்து தரையில் படும் சத்தம் கேட்டது. அது ஒரு ஊடு நெக்லஸ். அது பல வண்ணங்களை கொண்டிருந்தது. நான் அதை எடுத்து போட்டு கொண்டேன். ஊடு நெக்லஸ் என்பது பொதுவாக முத்துக்கள் கொண்டு செய்யப்பட்ட ஆன்மீக ஆபரணம். சொல்ல போனால் அது ஒரு பில்லி சூனியம் நெக்லஸ் என்றே சொல்லலாம். அந்த நெக்லஸ் தான் சாத்தானுடன் நான் செய்த முதல் ஒப்பந்தம். என்னுடைய அம்மாவும் சாண்டிரியா மத வழிபாட்டினால் ஈர்க்கப்பட்டார். ஸ்பானிஷ் மொழியில் சாண்டிரியா என்பது
புனிதர்களின் வழிபாடு என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அது பேய்களின் வழிபாடு. எனக்கு 10 வயதாக இருக்கும்போது என்னுடைய உறவினரான என் அத்தையின் ஆலோசனையின் பேரில் என் அம்மா என்னை ஒரு டேரட் கார்டு வாசிக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். டேரட் கார்டு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஜோதிடம் பார்ப்பது என்றே சொல்லலாம். இதில் மொத்தம் 78 கார்ட்ஸ் இருக்கும். டேரட் கார்ட்ஸை பயன்படுத்தி வாழ்க்கை, எதிர்காலம், உறவுகள், வேலை, ஆன்மீக வளர்ச்சி பற்றிய பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்று பலர் நம்புகின்றனர். ஆனால் இது சாத்தானின் ஒரு தந்திரம். அங்கு ஒரு சூனியக்கார பெண் இருந்தார். அந்த சூனியக்கார பெண் என்னை வியப்புடன் பார்த்தாள். அவள் கண்கள் என் மீது நிலைத்திருந்தன. அந்த பெண் டேரட் கார்ட்ஸ்களில் ஒன்றை எடுத்து, எங்களுக்கு இந்த பையன் வேண்டும். இவனுக்கு 30 நாட்களுக்குள் ஒரு சடங்கு செய்ய வேண்டும். நீங்கள் இவனை எங்களுக்கு கொடுக்காவிட்டால் 30 நாட்களில் இவன் தன் பார்வையை இழந்து விடுவான் என்றாள். என் அம்மா மிகவும் தவித்து போனாள். என் அம்மா ஒரு நல்ல அம்மாவாக தன் மகனுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என விரும்பினார். அதனால் எனது முதல் சடங்கிற்காக $50 கொடுத்தார். ஏனென்றால் அந்த பெண் என் அம்மாவுக்கு மிகவும் பயத்தை ஏற்படுத்தி விட்டாள். அவர்கள் என் கண்ணை மூடி மூலிகைகளை கொண்டு எனக்கு ஒரு குளியல் கொடுத்தனர். பின்னர் அவர்கள் மந்திரங்களை உச்சரித்து சாண்டிரியாவின் 5 முக்கிய கடவுள் பேய்களை அழைக்க தொடங்கினர். 10 வயதில் அவர்கள் என்னை இருண்ட பகுதிக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அவர்கள் என் கழுத்தை சுற்றி 5 பேய்களை போட்டார்கள். பாவத்தின் கீழ் உள்ள 5 மோசமான பேய்கள். திங்களன்று அவர்கள் அதை எனது கழுத்தில் போட்டார்கள். இவர்கள்தான் உனது ஆன்மீக வழிகாட்டிகள், உனது காவல் தேவதைகள். இவர்கள் இனி உன் வாழ்க்கையை கவனித்துக் கொள்வார்கள் என்று கூறினார்கள். யாரோ ஒரு கருப்பு போர்வையை எடுத்து என் மீது மூடிவிட்டது போல் நான் உணர்ந்தேன். அன்றிலிருந்தே என் வாழ்க்கை முற்றிலும் மாறியது. 10 வயதிலே என்னுடைய வாழ்க்கையை சாத்தானுக்கு கொடுத்து விட்டேன். அங்கு ஒரு கைவிடப்பட்ட கட்டிடம் இருந்தது. அந்த கட்டிடத்தில் நானும் என் குடும்பமும் மட்டும்தான் வசித்தோம். என் சிறு வயது முழுவதுமே திருடப்பட்டது. விரைவில் நான் ஆன்மீகத்தில் உயர்மட்ட சாத்தான் வழிபாடு செய்பவர்களிடம் பயிற்சி பெற்றேன். என் சிறு வயது முழுவதுமே சாத்தானை வழிபடுவதிலும் பேய்களின் ஆலயத்திற்கு செல்வதிலும் கழிந்தது. நான் மாலை 7 மணியிலிருந்து காலை 5 மணி வரை பேய்களின் ஆலயத்திற்கு சென்று சூனியக்காரர்களிடமும் மந்திரவாதிகளிடமும் பயிற்சி பெற்றேன். 30-40 வருடங்களாக அவர்கள் பயிற்சி பெற்றவர்கள். எனக்கு பூமிக்கடியில் உள்ள சாத்தான் போன்ற பேய்களுடன் எப்படி பேசுவது என்று பயிற்சி கொடுத்தார்கள். உடனடியாக சாத்தானுடன் பேச முடியாது. அவனுடன் பேச உங்களுக்கு தகுதி இருக்க வேண்டும் என்று பல பயிற்சிகள் கொடுத்தனர். இப்படித்தான் சாத்தானுக்கு என் முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்தேன். என் அப்பா குடித்துவிட்டு என் அம்மாவை மிகவும் கொடுமைப்படுத்தியதால் நான் சாத்தானிடம், நீ என் அப்பாவை கொன்று விடு என்று பிரார்த்தனை செய்தேன். சாத்தான் என் அப்பாவை கொன்று வந்தான். எனக்கு 13 வயதாக இருந்தபோது என் தந்தை ஒரு மதுபான கடையில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டார். சாத்தான் என்னிடம் வந்து நான் ஒப்பந்தத்தை நிறைவேற்றினேன் என்று கூறினான். நான் என் தாயின் துன்பத்தை நீக்கியதற்காக சாத்தானுக்கு நன்றி தெரிவித்தேன். இப்படி சாத்தான் என் தந்தையாக மாறினான். அவன் என் அப்பாவின் இடத்தை பிடித்து கொண்டான். சாத்தான் என்னிடம், உன்னை யாரும் நேசிக்கவில்லை, ஆனால் நான் நேசிக்கிறேன். உன் தந்தையால் உனக்கு எதுவும் தர முடியவில்லை, ஆனால் நான் உனக்கு தருபவன் என்று சொன்னான். சாத்தான் என்னிடம், நீ விரும்புவதை நான் உனக்கு கொடுப்பேன், நீ கேளு என்று சொன்னான். நான் அவனிடம் பக்தியுடன் இருந்தேன். நான் என் அறையில் மெழுகுவர்த்திகளை ஏற்றி ரம் மற்றும் சுருட்டு அடித்து துப்புவேன். என்னிடம் கோழி இல்லை என்றால் என்னை நானே வெட்டி கொண்டு என் சொந்த இரத்தத்தை பயன்படுத்தி ஊற்றுவேன். நான் சாத்தானுடன் உட்கார்ந்து பேசும் அளவுக்கு முன்னேறி இருந்தேன். சாத்தான் ஒரு பெண்ணின் உருவத்தில் என் முன் வருவான். அது அங்கே இருக்கும்போது அதை ஒரு குடும்ப உறுப்பினரை போல் அலங்கரிக்க வேண்டும். என் தந்தையே, நான் இங்கே இருக்கிறேன், என்னிடம் என்ன பேச விரும்புகிறீர்கள் என்று நான் கேட்பேன். நான் இரவில் அவனுடன் நீண்ட நேரம் பேசுவேன். அவன் எனக்கு பணிகளை கொடுப்பான். நான் கிளப்களில் கிறிஸ்தவர்களை தேடி செல்வேன். கிளப் என்பது சாத்தானின் விளையாட்டு மைதானம் என்பது எனக்கு தெரியும். எனவே நான் உள்ளே நுழைந்து அங்கு இருப்பவர்கள் ஏற்கனவே ஒரு பீர் குடித்திருந்தால்
இன்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் போதும், அவர்கள் தானாகவே என்ன சொல்ல வேண்டும் என்று ஆச்சரியமாக கேட்பார்கள். நான் அவர்களின் எதிர்காலம், அவர்களின் வாழ்க்கை, அவர்கள் செய்த விஷயங்கள், அவர்களுக்கு நடக்கவிருக்கும் விஷயங்கள் என்று அவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை குறி சொல்வேன். இதன் மூலம் அவர்களை என்னிடம் இழுக்க எனக்கு வழி கிடைத்தது. நான் இறுதி சடங்குகளுக்கு செல்வேன். இறந்த நபரை தெரிந்தவர் போல நடிப்பேன். ஏனெனில் நான் அந்த இறந்தவரின் ஆத்மாவை கைப்பற்றி அதை வேறு ஒருவருக்கு அளித்து அதே வழியில் என்னால் ஒருவரை இறக்க செய்ய முடியும். ஒரு நாள் ஒரு தெருவில் என் கண் முன்னே ஒருவரை சுட்டுக் கொன்றனர். நான் உடனே ஓடி சென்று இரத்தத்தை கைப்பற்ற விரும்பினேன். ஏனெனில் அந்த மனித இரத்தத்தை மாந்திரிகம் செய்ய நான் பயன்படுத்துவேன். 13 வருடங்களாக நான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்டிங் பயிற்சி பெற்றேன். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்டிங் என்பது ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மனிதரின் ஆவி உடலில் இருந்து பிரிந்து வேறு இடங்களுக்கு பயணம் செய்கிறது என்று நம்பப்படுகிறது. இந்த அனுபவத்தில் ஒருவர் தன் உடலை வெளியிலிருந்து பார்த்து கொண்டிருப்பது போல் உணரலாம். எனவே நான் என் உடலை வீட்டிலேயே விட்டுவிட்டு பல்வேறு ஊர்கள், பகுதிகள், மாநிலங்கள் மற்றும் நாடுகளுக்கு என்னை உண்மையிலேயே அனுப்பி சாபமிடுவேன். விபச்சார ஆவிகளை, போதைப் பொருள், ஓரின சேர்க்கையாளர் ஆவிகளை பரப்புவேன். சில சமயங்களில் நான் ஒரு பகுதியில் செல்லும் போது ஒரு சில மக்கள் கைகளை கோர்த்து தலைகளை தாழ்த்தி தீவிரமாக ஜெபிப்பதை நான் ஆன்மீகத்தில் பார்ப்பேன். அந்த பகுதியில் எந்த ஒரு செயலும் சாத்தியமில்லை. அந்த பகுதி புனிதமானது, ஆசீர்வதிக்கப்பட்டது. அதை என்னால் தொடக்கூட முடியாது. ஆனால் மற்ற பகுதிகளில் கொண்டாட்ட நேரமாக இருந்தது. 15-16 வயதில் எல்லா ஆவிகளையும் ஒரு பகுதிக்குள் எப்படி வரவழைப்பது என்று எனக்கு தெரியும். நான் மருத்துவமனைகளில் நுழைந்து ஒருவர் இறப்பதற்காக ஐசியூவில் மரணத்தை வரவழைப்பேன். ஏனென்றால் நான் சாத்தானால் ஒரு இராணுவ தளபதியாக உயர்த்தப்பட விரும்பினேன். நியூயார்க் நகரில் மிகப்பெரிய சாத்தான் வழிபாடு உடையவனாய் மாற விரும்பினேன். எனக்கு இரத்தத்தின் சுவை பிடிக்கும். நான் விலங்குகளை கொன்று அவற்றின் இரத்தத்தை குடிப்பேன். ஒரு விலங்கை வாங்க எனக்கு பணம் இல்லை என்றால் நானே வெட்டி கொண்டு என் சொந்த இரத்தத்தை குடிப்பேன். எனக்கு பேய்களின் சக்தி இருந்தது. நான் இருந்த அந்த பேய் உலகில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், முதல்வர்கள், நீதிபதிகள், போலீஸ் அதிகாரிகள், மிகவும் பிரபலமான பாடகர்கள் என அனைவரும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் சூனியம் அறிந்தவர்கள். நான் பேய்களின் உலகத்தை ஆட்சி செய்வேன். தேவாலயத்தை மூடுவது, அதன் வளர்ச்சியை தடுப்பது மற்றும் மக்கள் நம்பிக்கையை தேர்ந்தெடுப்பதை தடுப்பதே எனது வேலை. நான் குடித்துவிட்டு பேய்கள் பிடித்தவனாகி ஒரு தெருவின் நடுவில் நின்று, கடவுளே, கீழே வா, உனக்கு இது வேண்டுமா? நான் உன் முகத்தில் அறைய வேண்டுமா? நான் உன் முகத்தில் துப்ப வேண்டுமா? நீ வந்து என்னுடன் சண்டை போடு என்று சொல்லுவேன். நியூயார்க்கில் என்னிடம் ஒரு புத்தகம் இருந்தது. நான் தான் அந்த புத்தகத்தை பெற்ற 3வது நபர். அதில் வெவ்வேறு பேய்களின் சின்னங்கள், வெவ்வேறு வழிகளில் சூனியம் செய்யும் வழிகள் இருந்தன. சாத்தான் கையெழுத்து போட்டால்தான் அந்த புத்தகத்தின் நகல் கிடைக்கும். நான் அந்த புத்தகத்தை எடுத்த 3வது நபர். நான் அந்த புத்தகத்தில் இருந்து சின்னங்களை எடுத்து சூனியம் செய்து மக்களை பைத்தியமாக்குவேன். நான் மக்கள் மீது சூனியம் செய்து அவர்களுக்கு எங்கிருந்தோ நோய்களை வரவழைப்பேன். அவர்களுக்கு தொழுநோயை வரவழைப்பேன், புற்றுநோயை வரவழைப்பேன். நான் மக்களுக்கு கருச்சிதைவுகள், கருக்கலைப்புகள், அறுவை சிகிச்சை, தேவையில்லாதவர்களுக்கு அறுவை சிகிச்சைகள் ஏற்படும் அளவுக்கு சூனியம் செய்தேன். நான் மக்கள் மீது இருமுனை கோளாறு, மனநல பிரச்சனைகள், தற்கொலை எண்ணங்களை வரவழைப்பேன். கிறிஸ்தவர்கள் 1 மணி நேரம் கூட பிரார்த்தனை செய்ய முடியாத போது நான் இரவு முழுவதும் விழித்திருந்து சாத்தானுடன் பிரார்த்தனை செய்து பேசுவேன். எனக்கு நிறைய பணம், அழகான கார்கள், அழகான பெண்கள் இருந்தார்கள். நான் அந்த உலகில் வாழ்ந்தேன். என் பகுதியில் இருந்த மக்கள் நான் யார் என்று பயந்தார்கள். நீங்கள் அந்த நபருடன் விளையாடினால் உங்கள் குடும்பம் இறந்துவிடும். அவருக்கு துப்பாக்கி தேவையில்லை. அவர் உங்கள் குடும்பத்தை தூக்கத்திலேயே கொன்று விடுவார் என்று என் பகுதியில் உள்ள மக்கள் கூறினார்கள். போலீஸ் கூட என்னை பார்த்து பயப்படும் அளவுக்கு, என் பகுதியில் உள்ள காவலாளிகள் கூட
என்னை பார்த்து பயப்படும் அளவுக்கு எனக்கு சக்தி கொடுத்தார். நான் சாத்தானின் மகன் என்று அழைக்கப்பட்டேன். நான் கிறிஸ்தவர்களை மண்டியிட வைத்தேன். உங்கள் கடவுள் சர்வ வல்லவர், ஆனால் கிறிஸ்தவர்கள் பலவீனமானவர்கள். அவர்கள் தங்கள் ஜெப வாழ்க்கையை கவனிக்கவில்லை. அவர்களுக்கும் கடவுளுக்கும் எந்த உறவும் இல்லை. அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள், ஆனால் அவர்களுக்கு சக்தி இல்லை. அவர்கள் பலவீனமானவர்கள். அவர்களிடம் பைபிள் இருந்தது, சரியான உடைகள் அணிந்திருந்தனர், ஆனால் இயேசு கிறிஸ்துவுடன் அவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. இதை பயன்படுத்தி நான் கிறிஸ்தவர்களை அடிமையாக வைத்திருந்தேன். நான் ஹாலோவீன் அன்று ஒரு பேய் திருமணம் செய்து கொண்டேன். அந்த திருமணத்திற்கு உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பேய்கள் வந்தன. எந்த மனிதர்களும் என் திருமணத்திற்கு வரவில்லை. அவர்கள் பயந்தார்கள். நான் அழைப்பிதழ்களை அனுப்பினேன். அவர்கள் யாரும் வரவில்லை. திருமண பரிசுகள் இல்லை. ஆனால் பேய்கள் என் திருமணத்திற்கு வந்து என் திருமணத்தை நடத்தின. என் மனைவி ஒரு சூனியக்காரி, நானும் ஒரு சூனியக்காரன். பின்னர் என் மகள் பிறந்தாள். அவளையும் ஒரு சூனியக்காரியாக்க பயிற்சி கொடுத்தேன். கிறிஸ்தவர்கள் இன்று ஹாலோவின் கொண்டாடுகிறார்கள். கேட்டால் குழந்தைகள் விளையாட்டாக இதை செய்கிறார்கள். இனிப்புகளை பரிமாறிக் கொள்ளுகிறார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இது சாத்தானின் மிகப்பெரிய தந்திரம். ஆனால் நீங்கள் பார்ப்பதை விட இதற்கு பின்னால் அதிகம் இருக்கிறது. பல்வேறு வாழ்க்கை பின்னணியில் உள்ளவர்கள் இந்த மிட்டாய்களுக்காக மந்திரம் செய்கிறார்கள். அவர்கள் மிட்டாய்களுடன் பேய் மந்திரங்களை செய்கிறார்கள். நீங்கள் செல்லும் வீடுகளில் உள்ளவர்கள் நீங்கள் ஒருபோதும் சந்திக்காதவர்களாக இருக்கலாம். ஒரு நபர் ஒரு சூனியக்காரி என்று உங்களுக்கு தெரியாது, சரிதானே? ஆனால் நீங்கள் அவர்கள் வீட்டிற்கு சென்று இந்த வகையான மிட்டாய்களை பெறும்போது நீங்கள் இந்த சூனியக்காரியின் உரிமைகளுக்குள் நுழைகிறீர்கள். இப்போது நீங்கள் அந்த பொருட்களை வீட்டிற்கு எடுத்து செல்கிறீர்கள். அதை உங்கள் உடலுக்குள் எடுத்துக் கொள்கிறீர்கள். இப்படித்தான் பிசாசானவன் உங்கள் உடம்பில் நுழைகிறான். நான் முதல் முறையாக ஒரு மனிதனை பலியிட போகும்போது பிசாசு காரில் என்னுடன் அமர்ந்திருந்தான். அவன், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டான். நிச்சயமாக நான் உங்களை நேசிக்கிறேன். அப்படி என்றால் மாடியில் ஒருவன் இருக்கிறான். அவன் ஒரு திருடன். உன்னை கொல்ல, உன்னிடமிருந்து பணத்தை பறிக்க முயற்சி செய்வான். நீ என்னை நேசித்தால் அவனை கொன்றுவிடு என்றான். நான் 12வது மாடியில் வாழ்ந்தேன். நான் மாடிக்கு சென்றபோது அவன் எனக்கு பின்னால் மறைந்திருந்தான் என்று எனக்கு தெரியும். நான் 250 பவுண்டு எடை கொண்டவன். நான் ஒரு பாதி பேய் பிடித்தவனாக இருந்தேன். அது நான் அல்ல, எனக்குள் இருந்த பேய்தான். நான் அவனை என் அறைக்குள் இழுத்து சென்று அவனை கழுத்தில் குத்தப் போகிறேன் என்று நினைத்தேன். என்னிடம் 100 பவுண்டு எடை கொண்ட ஒரு கருவி, 9 கத்திகள் இருந்தது. நான் அந்த திருடனை பிடிக்க சென்றபோது அவன் என் கைகளில் இருந்து தப்பித்து காணாமல் போனான். அவன் ஒரு ஒலிம்பிக் வீரரை போல் அங்கிருந்து போய்விட்டான். நான் அவனை பிடித்து கொல்ல முடியவில்லை என்பதால் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன். ஒரு நாள் கீழ் மாடியில் வசிக்கும் ஒரு பெண் மேலே வந்து, என் கணவர் என்னை ஏமாற்றுகிறார், அவர் யாருடன் இருக்கிறாரோ அந்த பெண்ணை கொல்ல வேண்டும் என்று என்னிடம் சொன்னாள். அதற்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டாள். நீ திரும்பி வா, நான் என் அப்பாவிடம், அதாவது சாத்தானிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்றேன். 2 நாட்கள் கழித்து அந்த பெண் திரும்பி வந்தாள். சாத்தான் எதை வாங்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னதை நான் அவளிடம் சொன்னேன். ஒரு சவப்பெட்டி, 20 கருப்பு மெழுகுவர்த்திகள் வாங்க சொன்னான். அந்த பெண்ணின் உருவப்படத்திற்கு பின்னால் மெழுகுவர்த்திகளை வைத்து ஒரு சவப்பெட்டியில் வைப்பேன். 21 நாட்களுக்கு அந்த பெண்ணை கொல்ல சூனியம் செய்ய வேண்டும். 21 நாட்களுக்கு பிறகு அவள் இறந்து விடுவாள். அதன் பிறகு நாங்கள் அவளுக்கு இறுதி சடங்குகளை செய்வோம் என்று அந்த பெண்ணிடம் சொன்னேன். அந்த பெண் என்னிடம், அந்த பெண்ணை கொல்வதற்காக நான் உங்களுக்கு $10,000 கொடுப்பேன் என்று சொன்னாள். நான் அவளிடம், நீங்கள் எனக்கு $7,000 கொடுங்கள் என்றேன். இதை சொல்லிவிட்டு அந்த பெண் வீட்டை விட்டு செல்லும் போது அவள் ஒரு கிறிஸ்தவர் என்று சொன்னாள். நான் அப்படியானால் நான் அவளை இலவசமாக கொள்கிறேன். என் ஆசிரியர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை இலவசமாகவே கொள்வார்கள். எனக்கு பணம் தேவையில்லை, நான் அவளை இலவசமாகவே கொள்வேன் என்று கூறினேன். நான் மிகவும் தீவிரமாக சூனியம் எல்லாவற்றையும் செய்தேன். 21 நாட்கள் கடந்து விட்டன.
அந்த பெண் இறந்து போகவில்லை. 1 மாதம் கடந்து விட்டது, அவள் இறந்து போகவில்லை. நான் என்ன நடக்கிறது என்று யோசித்தேன். நான் சாத்தானை அழைத்து சூனியத்தின் சக்தியை இரட்டிப்பாக்கி அவளை ஒரே இரவில் கொல்லுமாறு கூறினேன். எதுவும் நடக்கவில்லை. ஒரு நாள் இரவு சாத்தான் என் முன் தோன்றினான். அவன், நாம் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும், நாம் அவளை கொல்ல வேண்டாம் என்று சொன்னான். நாம் ஏன் அந்த திட்டத்தை கைவிட வேண்டும்? நான் ஒரு சூனியக்காரன், நான் ஒரு மந்திரவாதி. நான் அந்த பெண்ணை கொல்லவில்லை என்றால் எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்று நினைத்து விடுவார்கள். சாத்தான் என்னிடம், அவளுக்கு சேவை செய்யும் கடவுளை பற்றி உனக்கு தெரியாது, அவளை தனியாக விடு, அவளை தொடாதே என்றான். நான் அவர் யார் என்று கேட்டேன். அவள் சேவை செய்யும் கடவுள்தான் அவர் என்றான். அதனால் நான் மிகவும் கோபமடைந்தேன். ஆனால் 1 வாரம் கொடுங்கள், அவளை கொன்று விடலாம் என்றேன். ஆனால் என்னால் முடியவில்லை. அவர்தான் இயேசு அவளை பாதுகாத்தார். நான் மியாமில் உள்ள பேய்கள், ஆப்பிரிக்காவில் உள்ள பேய்கள் என பல பேய்களுடன் தொடர்பு கொண்டிருந்தேன். எனக்கு எந்த மனசாட்சியும் இல்லை. நான் என் சொந்த சகோதரனுக்கு சூனியம் செய்து அவனை 5 வருடங்கள் சிறையில் வைத்தேன். அவன் என் சொந்த சகோதரன்தான். நான் என் இன்னொரு சகோதரனுக்கும் சூனியம் செய்தேன். அவன் ஒரு மந்திரவாதி. அவன் ஒருமுறை என் வீட்டிற்கு வந்தபோது ஒரு அம்பு அவனை குத்தியது. ஒரு பேய் அவன் மீது குத்தியது. அவன் அடி வயிற்றில் தாங்க முடியாத வலியுடன் வீட்டை விட்டு வெளியே ஓடினான். என் அம்மா அதற்கு சாட்சி. என் உடலில் நான் நிறைய சடங்குகள் செய்தேன். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஒரு பேய்களின் ஆலயத்தில் ரகசிய சந்திப்பை நடத்துவோம். எல்லா உயர்நிலை சூனியக்காரர்களும் அங்கு வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் தேவாலயத்தை விட இருண்ட உலகம் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாக இருந்தது. நாங்கள் வருட இறுதிக்குள் சடங்குகளை செய்வோம். நான் சூனியத்திலிருந்து 1 வருடம் விடுப்பு எடுத்தேன். சாத்தான் அதற்கு தண்டனையாக என் பார்வையை 1 வருடம் பறித்து விட்டான். நான் பார்வையற்றவர்களுக்கான ஆணையத்தில் பதிவு செய்திருந்தேன். 1 வருடத்திற்கு நான் முற்றிலும் பார்வையற்று இருந்தேன். எனக்கு ஒரு நாயை பயன்படுத்தி பயிற்சி கொடுத்தார்கள். 1 வருடம் என் அம்மா தான் என்னை பார்த்து கொண்டார். என் கண்கள் கருப்பாக மாறி ஒருவித சாம்பல் நிறம் என் கண்களில் பரவியது. நான் முற்றிலும் பார்வையற்று இருந்தேன். 7 அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு நான் என் வாழ்க்கையை சாத்தானுக்கு மறுபடியும் திருப்பி கொடுத்தேன். சாத்தான் என் பார்வையை திருப்பி தந்தான். என்னால் மீண்டும் பார்க்க முடிந்தது. அது நான் 1 வருடம் விடுப்பு எடுத்ததற்கான தண்டனை என்று சாத்தான் கூறினான். இதுதான் நான் வாழ்ந்த உலகம். நீங்கள் சாத்தானுடன் விளையாடினால் அவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொன்று விடுவான். நீங்கள் இந்த மதத்தை விட்டு வெளியேற முடியாது. நீங்கள் சாண்டிரியா, சூனியம் போன்றவற்றை விட்டு வெளியேற முடியாது. மருத்துவர்களால் கூட நான் எப்படி பார்வையை இழந்தேன் என்று விளக்க முடியவில்லை. இதற்கிடையில் கிறிஸ்தவர்கள் தவறு செய்தால் அவர்களின் வீட்டில் கிருபையும் கருணையும் மட்டுமே இருக்கும். நீங்கள் சாத்தானுடன் இருந்தால் அவனுக்கு பிடிக்காத ஏதாவது செய்தால் அவன் ஒருவரை கொன்று விடுவான். உங்கள் குடும்ப உறுப்பினரை கொன்று விடுவான். எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு பெண் சாத்தானுடன் தொடர்பில் இருந்தாள். ஆனால் அவள் வேறு ஒரு நபரை நேசித்தாள். சாத்தான் அந்த பெண்ணை எச்சரித்தான். நீ இனிமேல் அந்த நபருடன் இருக்கக்கூடாது என்று சொன்னான். அவள் அந்த நபரை நேசித்ததால் அவனை ஏமாற்ற விரும்பவில்லை. உடனே சாத்தான் ஆவேசமாகி ஒரு ஆதரவற்றவர் மீது இறங்கினான். அவன் ஒரு சுத்தியலை எடுத்து அவளை 17 முறை அடித்தான். ஒரு நாள் நிக்கி குரூஸ் ஒரு கிறிஸ்தவ குழுவாக என் பகுதிக்கு வந்தபோது எனக்கு நினைவிருக்கிறது. அவர்கள் என் பகுதிக்கு வந்து கிறிஸ்தவ வழிபாடு செய்வார்கள். நான் அந்த குழுவை பின்தொடர்ந்து அவர்களை அழிக்க முயற்சி செய்தேன். அங்கே 17, 18, 20 வயதுடைய இளைஞர்கள் இருந்தார்கள். நான் இசை வாசிக்கும் இவர்களை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னேன். நான் அந்த இடத்திற்கு சென்றபோது நெருப்பு சுவர் இருந்ததை போல உணர்ந்தேன். என்னால் அவர்களை தொடக்கூட முடியவில்லை. நான் அவர்களை தொட முயற்சிக்கும் போதெல்லாம் ஏதோ ஒன்று என்னை பின்னுக்கு தள்ளியது. நான் அங்கே உட்கார்ந்திருந்தேன். அது என்னை தள்ளிக்கொண்டே இருந்தது. என்னால் அந்த இளைஞர்களை தொட முடியவில்லை. அப்போது இங்கே ஏதோ இருக்கிறது, இது சரியாக இல்லை என்று நான் நினைத்தேன். நான் அவர்களை விட்டு விலகி வந்தேன். சில நாட்களில் நான் வேறு ஒரு பெண்ணை சந்தித்தேன். அவள் என்னை கவர்ந்தாள். நான் அவளுடன் பழகலாம், அவள் அழகாக இருக்கிறாள் என்று நினைத்தேன். அவள் என்னை தேவாலயத்திற்கு அழைத்தாள்.
நான் அவளை மகிழ்விக்க தேவாலயத்திற்கு தொடர்ந்து சென்றேன். ஒரு ஞாயிறு காலை ஒரு அழைப்பு விடுத்தார். நான் போதகருக்கு முன்னால் சென்றேன். சாத்தானால் என்னை இங்கு தொட முடியாது. ஏனென்றால் நான் போதகருக்கு முன்னால் இருக்கிறேன். நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்று நினைத்தேன். திடீரென நான் பிசாசுகளின் தாக்கத்தை உணர்ந்தேன். பேய்கள் எல்லாம் என் கழுத்தை பிடித்து தூக்கியது. அங்கிருந்த பெரிய மனிதர்கள் என்னை பிடிக்க வந்தார்கள். நான் அவர்களை பொம்மைகளைப் போல தூக்கி எறிந்தேன். பிறகு 200க்கும் மேற்பட்டவர்கள் எழுந்து கைகளை உயர்த்தி எனக்காக ஜெபம் செய்தனர். நான் தேவாலயத்தில் கடவுளின் சக்தியை கண்டேன். அவர்களில் ஒருவர் என் காதில் இயேசுவே கர்த்தர் என்று சொல் என்று பலமுறை சொன்னார். என்னால் என் வாயை திறக்க கூட முடியவில்லை. திடீரென என்னால் இயேசுவே கர்த்தர் என்று சொல்ல முடிந்தது. சாத்தான் என்னை விட்டு சென்றான். ஒரு நாள் நான் வீட்டில் தொலைக்காட்சியில் ஜெர்ரி ஸ்பிரிங்கர் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தேன். அது பைத்தியக்காரத்தனமான நிகழ்ச்சி. மக்கள் ஒருவரையொருவர் அடித்துக் கொள்வார்கள். அந்த நிகழ்ச்சி முடிவடைந்ததும் நான் சிரித்து கொண்டிருந்தேன். அப்போது முதல் முறையாக ஒரு குரல், மகனே, நீ என்ன செய்தாய், ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டது. நான் அறையின் மறுபுறத்தில் இருந்து வந்த அந்த குரலை பார்த்தேன். அது தொலைக்காட்சியில் இருந்து வந்த குரல் அல்ல. அது சாத்தானின் குரலும் அல்ல. ஏனென்றால் சாத்தானின் குரல் நன்றாக எனக்கு தெரியும். நான் சூனியம், பௌத்தம், இஸ்லாம், சாண்டிரியா மற்றும் ஆன்மீகத்தை நடத்தும் எல்லா பேய்களையும் அறிவேன். பூமியில் உள்ள ஒவ்வொரு பேயுடனும் எனக்கு ஒப்பந்தம் இருந்தது. ஆனால் இந்த குரல் இந்த பேய்களின் குரல் போல் இல்லையே. இந்த குரல் வேறு எந்த குரலையும் விட மிகவும் வித்தியாசமாக இருந்தது. நான் அந்த குரலை எங்கிருந்தோ கேட்டபோது நான் அதிர்ச்சி அடைந்தேன். பின்னர் நான் ஒரு காட்சி கண்டேன். அந்த அறையின் மறுபக்கத்தில் இருந்து வானம் தீப்பிடித்தது. கீழே மக்கள் ஓடி ஒளிவதை பார்த்தேன். ஆனால் மறைவதற்கு இடமில்லை. பின்னர் அந்த காட்சி மறைந்தது. நான் ஏன் இந்த காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் அதை உதறி தள்ளினேன். சில நாட்களுக்கு பிறகு தேவாலய மூத்தவர் ஒருவர் என்னை அணுகினார். இயேசு இதை உங்களுக்கு தர விரும்புகிறார் என்று சொல்லி, நீங்கள் கிறிஸ்துவின் போர் வீரன் என்று எழுதப்பட்ட ஒரு சட்டையை கொடுத்தார். அவர் உங்களை நேசிப்பதால் இது கிறிஸ்துவில் ஒரு பரிசு என்று எனக்கு கொடுத்தார். இயேசு என்னை வழிநடத்துகிறார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. நான் 2 உலகங்களுக்கும் இடையில் சிக்கியிருந்தேன். ஒரு நாள் இரவு 2 உலகங்களுக்கும் இடையிலான போராட்டத்தை தனக்கு தெரிந்த ஒரே வழியில் முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தேன். இயேசு என்னிடம் வரமாட்டார், சாத்தானும் என்னிடம் வரமாட்டான். எனவே தற்கொலைதான் சிறந்த வழி என்று நான் மிகவும் பலவீனமான என் மனதில் நினைத்தேன். எனக்கு இயேசுவிடம் ஜெபிக்க தெரியாது. ஆனால் நான் இயேசுவிடம், எனக்கு உங்களை பிடிக்காது, உங்களுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு உங்களுடன் எந்த பரிவர்த்தனையும் வேண்டாம், நான் உங்களை வெறுக்கிறேன், நான் உங்களில் ஒருவனாக இருக்க விரும்பவில்லை, நான் ஒருபோதும் கிறிஸ்தவனாக இருக்க விரும்பவில்லை, நான் இறக்கும் நாள் வரை சாத்தானை வழிபடுவேன் என்று நான் என் வாயில் முணுமுணுத்தேன். நான் வழிபடும் கடவுளை விட நீங்கள் பெரியவராக இருந்தால் நீங்கள் இன்று இரவு எனக்கு உங்களை காட்டுங்கள் அல்லது என்னை தனியாக விட்டு விடுங்கள் என்று படுக்க சென்றேன். அப்போது நான் மிகவும் ஆழமான உறக்கத்திற்கு சென்றேன். எனக்கு ஒரு ஆழமான கனவு வந்தது. அந்த கனவில் நான் ஒரு சுரங்கப்பாதை வழியாக ஒரு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். ரயில் மக்களால் நிரம்பி இருந்தது. அவர்களின் முகங்கள் சோர்ந்து போயிருந்தன. அந்த ரயில் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் போய்கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு நல்ல இடத்திற்கு செல்லவில்லை என்பது மட்டும் எனக்கு நன்றாக தெரிந்தது. ரயில் வேகமாக சென்றபோது மிகவும் நேர்த்தியாக உடை அணிந்த ஒரு பெண் என்னிடம் பேய் மொழியில் பேசத் தொடங்கினார். அந்த மொழியை நான் புரிந்து கொண்டேன். நீ எங்களை விட்டு போகிறாயா என்று அவள் கேட்டாள். நான் ரயிலின் நடுவில் மக்களின் நடுவில் செல்ல முயற்சித்தேன். கதவுகள் திறந்தன. நான் நரகத்தில் இறங்கினேன். அப்போது அங்கிருந்து வந்த வெப்பம் என்னை மூச்சு திணற செய்தது. நான் ரயிலில் இருந்து இறங்கி ஓடினேன். நான் இங்கே இருக்க முடியாது, இது எனக்கான இடம் இல்லை, நான் இங்கே பிறக்கவில்லை என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். எனவே நான் அந்த சுரங்கத்தில் இருந்து வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிக்க முயற்சி செய்தேன். நான் சுரங்கத்திற்குள் ஒரு கதவு அல்லது
ஜன்னலை கண்டுபிடிக்க முயற்சி செய்தேன். நான் வெளியே வந்து நிஜ வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா என்று பார்த்தேன். ஆனால் எந்த இடைவெளியும் இல்லை. நான் சுரங்கங்களுக்குள் செல்ல செல்ல பயம் என்னை பிடித்து கொண்டது. துன்பம் மற்றும் இருள் என்னை போர்த்தி கொண்டது. என் கை என் முகத்திற்கு முன்னால் இருந்தும் என்னால் அதை பார்க்க முடியவில்லை. நான் அழுதேன். ஒரு குழந்தை அழுவது போலவும் ஒரு விலங்கு அழுவது போலவும் இரண்டும் சேர்ந்தது போலவும் நான் அழுதேன். அதை விவரிக்கவே முடியாது. நியூயார்க் நகரத்தின் சாக்கடைகளில் இருந்து வரும் துர்நாற்றம் போல ஒரு வாசனை அங்கு வீசியது. ஆனால் அதை விடவும் மோசமாக இருந்தது. நான் சுரங்கத்தின் ஒரு பகுதிக்கு வந்தபோது சாத்தான் அங்கே தோன்றினான். அவன் என்னிடம், உன் 9 வயதிலிருந்து நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உனக்கு ஒரு தந்தையாக இருந்தேன். நான் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தேன் என்றான். அவன், நான் உன்னை இங்கேயே வைத்திருக்க போகிறேன். இருண்ட உலகில் உனக்கு ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுத்தேன். மக்கள் உனக்கு எதிராக வந்தபோது நான் அவர்களை அழித்தேன். ஏனென்றால் என் ராஜ்யத்தை இந்த பூமியில் பரப்ப நான் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்த போகிறேன் என்று எனக்கு தெரியும். இப்போது நீ என்னை கைவிட விரும்புகிறாயா? நீ எனக்கு துரோகம் செய்ய விரும்புகிறாயா என்று கேட்டான். நான் குழப்பமடைந்து, இல்லை, நான் உங்களை விட்டு போகவில்லை, நான் குழப்பமடைந்து விட்டேன் என்று கூறினேன். என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். அதற்கு அவன், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ என்னை கைவிட்டு என் மதத்தையும் நான் எப்படி செயல்படுகிறேன் என்பதையும் பலரிடம் சொல்ல போகிறாய். வேறு எவருக்கும் கற்பிக்காத விஷயங்களை நான் உனக்கு கற்பித்தேன். நான் உன்னை நம்பினேன். என் ராஜ்யத்தை மேலும் வளர்க்க உனக்கு தேவைப்பட்ட விஷயங்களை நான் உனக்கு காட்டினேன். நீ குழப்பமடைய வேண்டும் என்று நான் விரும்பினேன். சாத்தான் என்னை பிடித்து அழிக்க வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் ஒரு 3 அடி சிலுவை அங்கே தோன்றியது. நான் நீல நிற அரைக்கால் சட்டையும் டி-ஷர்ட்டும் அணிந்திருந்தேன். நான் அந்த சிலுவையை எடுத்து சாத்தானின் முன் போட்டதும் சாத்தான் ஒரு கை குழந்தையை போல் ஆகிவிட்டான். ஒரு குழந்தையை போல மண்டியிட்டு தரையில் விழுந்தான். சிலுவையின் அடியில் அவனுக்கு எந்த சக்தியும் இல்லை. நான் திடீரென விழித்து கொண்டேன். நான் விழித்த போது என் ஆவி என் உடலுக்குள் வந்தது. உடனே நான் எழுந்து இயேசு கிறிஸ்துவின் முன் மண்டியிட்டேன். இந்த சிலுவை என்னை போன்ற ஒரு பாவிக்காக வந்தது. அதனால் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று தாவீது சொன்னபோது அவர் அங்கே இருந்ததை நான் அறிந்தேன். என் வீட்டில் இருந்த சூனியம், மதம், இருண்ட உலகத்துடன் தொடர்புடைய அனைத்தையும் தூக்கி எறிந்தேன். ஆனால் போர் முடிந்து விடவில்லை. கியூபா, மியாமி மற்றும் நியூயார்க்கில் இருந்து வந்தவர்கள் இவனை கொல்ல வேண்டும், ஏனென்றால் இவனுக்கு அதிகம் தெரியும், இவனை அழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் என்னை கொல்ல வந்தார்கள். அவர்கள் தங்களால் முடிந்ததை செய்தார்கள். ஆனால் என்னை கொல்ல முடியவில்லை. நான் படித்திருக்கும் போது சாத்தான் 2011 மறுபடியும் தோன்றினான். 30 நாட்கள் அவன் என்னை சித்திரவதை செய்தான். அவன் என் கழுத்தை பிடித்து படுக்கையிலிருந்து தூக்குவான். நான் படுக்கையில் படுத்திருப்பேன். என் பக்கத்தில் வேறு ஒரு நபர் இருப்பார். நான் என் கண்களை திறப்பேன். சாத்தானின் இருப்பு என் படுக்கையில் இருப்பதை உணர்வேன். என் ஆத்துமாவை என் உடலில் இருந்து கிழிக்க, என் ஆன்மாவை என் உடலில் இருந்து பிரிக்க முயற்சி செய்தான். நான் இரவில் நடுங்கிக் கொண்டிருப்பேன். நான் என் முழங்கால்களில் விழுந்து ஆளுவேன். நான் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. நான் இயேசுவே இயேசுவே என்று சொல்லுவேன். ஒரு நாள் நான் தேவாலயத்தில் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது நான், கர்த்தாவே, ஏன் இதை எனக்கு நடக்க அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது ஒரு குரலை கேட்டேன். அந்த குரல், நீ என்னை எவ்வளவு நேசிக்கிறாய், எவ்வளவு என்னை நம்புகிறாய் என்று பார்க்க விரும்பினேன் என்று சொன்னது. அதற்கு பிறகு சாத்தான் என்னை ஒருபோதும் சித்திரவதை செய்யவில்லை. அவனால் என்னிடம் நெருங்க முடியவில்லை. நான் இயேசு கிறிஸ்துவுக்காக இப்போது பல வருடங்களாக ஒரு சுவிசேஷகராக சேவை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை போன்ற அன்புக்கு முன்பாக எதுவும் இல்லை. அவர்தான் என் அப்பா. அவர் என்னை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு நேசித்தார். இப்போது என் மகள் கல்லூரியில் உளவியல் படிப்பில் பட்டம் பெற்றவர். கடவுள் அவளை பயன்படுத்தி ஒரு வழியை உருவாக்குவார் என்று எனக்கு தெரியும். நான் வைத்திருந்த தடியை இந்த முறை நான் அவளிடம் கொடுப்பேன். அவள் என்னை விட பெரிய செயல்களை செய்வாள் என்று எனக்கு தெரியும். ஆமென். கிறிஸ்தவராகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஜெபம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சாட்சியின் மூலம் தெரிந்திருக்கும். இந்த சாட்சி
உங்கள் மனதை தொட்டால் இதை அனைவரிடமும் பகிருங்கள். மேலும் இது போன்ற உண்மை சாட்சிகளை தொடர்ந்து பார்க்க இயேசுவின் சாட்சிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.